நமது இணைப்பில் தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். கருணாநிதியின் மூத்த மகன் மூக்க முத்து காலமாகி இருக்கிறார். சார், அவரை பற்றி உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க சார். முத்து காலமானது உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தராசு பத்திரிகையிலே அந்த காலகட்டத்திலே அவர் கட்டுரை தொடர் எழுதி வந்தார். எங்க சொந்தக்காரங்க என்கிற பெயரில் நிறைய கட்டுரை தொடர், பல்வேறு அரசியல் தகவல்களும் அதில் இருந்தன. கட்டுரை தொடரை தொகுத்து வழங்கியவர் இன்றைக்கு துக்ளக் பத்திரிகையிலே மிகவும் பெயரோடும் புகழோடும் இருக்கிற எனது அருமை நண்பர் ரமேஷ் அவர்கள். அவருக்கும் அந்த காலகட்ட நினைவுகள் எல்லாம் இருக்கும். முத்து அவர்கள் கலைஞர் பத்மாவதி இணையரின் மகன். அதுபோக சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் மிகப்பெரிய பாடகர், பிளேபேக் சிங்கர். அவர் பத்மாவதி அம்மா அவர்களின் தமக்கனா, அதாவது அவரது சகோதரர். இதுல முத்து அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலும் முக்கிய இடம் பெறுகிறார். எப்படி என்றால், அவரது வருகை அவரை திமுகவில் ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு போக எடுக்கப்பட்ட முயற்சி, இதுவெல்லாம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்குமான பிணக்கை அதிகரித்தது. முதல் படம் பிள்ளையோ பிள்ளை, அது எம்ஜிஆருக்கு போட்டியாக அவரை கொண்டு வருகிறார் என்கிற பேச்சு அப்போது எழுந்தது. ஆனாலும் எம்ஜிஆர் அதன் 100 நாள் விழாவிலே கலந்து கொண்டார். அவருக்கு தங்க கடிகாரம் எல்லாம் பரிசாக வழங்கினார். அதற்கு பிறகு முத்து மன்றங்கள் துவக்கப்பட்டன. எனக்கு தெரிந்து 72 திமுக மாநாடு மதுரையில் நடைபெற்றது. நாங்களெல்லாம் அங்கு சென்றிருந்தோம். அப்போது வழக்கமாக திமுக மாநாடு 2 நாள் 3 நாள்லாம் நடக்கும். அந்த காலகட்டம் அப்படிதான். அப்போது முதல் நாள் ஒரு ஊர்வலம் நடக்கும். ஊர்வலத்துல திமுக கொடியை ஏந்தி கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் வருவார்கள். அதை பார்ப்பதற்காக நாங்கள் மன்றத்துக்காரர்கள் எல்லோரும் அங்குதான் இருப்போம். அந்த முறை திரு முத்து அவர்கள் வந்தார்கள். அது ஒரு பெரிய மன சரிவை ஏற்படுத்தியது மன்றத்துக்கும் திமுகவுக்கு இடையில். திமுகவின் துணை அமைப்புகளாக எம்ஜிஆர் மன்றம் செயல்பட்டது. இதெல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு, 52 வருடங்களுக்கு முன்பு, 53 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு அடுத்த சில மாதங்களிலேயே அதிமுக பிறந்து விட்டது. இதிலே முத்து அவர்கள் அரசியல் ரீதியாக பெரிய அளவுக்கு ஜொலிக்கவில்லை. ஆனால் அவரது தனித்திறமைகள் என்று பார்த்தால் ஒரு அருமையான பாடகர், பெரிய கதாநாயகனாகவும் வந்தார். காலம் அவருக்கான வாய்ப்புகளை வழங்கவில்லை. பத்திரிகையிலே கட்டுரையாளராக திகழ்ந்த போது அவருடன் நெருங்கி பழகுகிற ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவரை இழந்து தவிக்கிற அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆறுதல். இணைப்பில் உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.